Hi soldiers. எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. நான் இங்க இருக்கேன். இந்த பிசி வந்து பெரிய பிசி பில்ட். கேபினட் பாக்ஸ் மட்டும் 18 கிலோ. நார்மல் என்னோட பிளேஸ்ல உட்கார்ந்ததா தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஓரம் தள்ளிடுற முதல்ல. ஒரு வழியா இதை வந்து தள்ளி ஓரம் வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 20 கிலோ பயங்கர வெயிட். ஹைட் பாத்தீங்கன்னா ஏதோ புர்ஜ் கலிஃபா மாதிரி பயங்கர ஹைட்டா இருக்கு. அது கூட என்ன கம்பேர் பண்ணா இந்த பிசி பில்டோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 4.5 லட்சம். அதுவும் இந்த டைம்ல. அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க எல்லா காம்பனன்ட்டும் மேக்ஸ் ரோட் காம்பனன்ட்ஸ். அண்ட் இந்த பில்ல இன்னும் புதுசா நிறைய விஷயம் யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப பெருசா வீடியோக்குள்ள போலாம். அது கூட நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். This video is sponsored by A2D PC FACTORY. A2D PC FACTORY அப்படின்றது நம்மளோட சோல்ஜர்ஸ்க்கு பிசி பில்ட் பண்ணி தர டீம். நீங்க இந்தியாவில் எங்க இருந்தாலும் A2D PC FACTORY டீமுக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு கரெக்டான பிசியை பில்ட் பண்ணி உங்க லொகேஷனுக்கு ஷிப் பண்ணிடுவாங்க. அதுவும் சேஃபா. அவங்களோட கான்டாக்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கையும் அவங்களோட கான்டாக்டையும் செக் பண்ணி பாருங்க. நீங்க அந்த பிசி பில்ட் பண்ணும்போது. சரி ரொம்ப வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பிசி டாக். இது உங்க பில்ட் யுவர் ஓன் பிசி. பிசி பில் பண்ண காசு வைக்கிறீங்களா? இல்ல 60 FPS ஆடணும் நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது A2D சேனல் பில்ட் யுவர் ஓன் பிசி. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த இமாலய பிசியை பில்ட் பண்ண நம்ம எப்பயும் போல வந்து நம்மளோட மதர் போர்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பிசி நாங்கள் யூஸ் பண்ண மதர் போர்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசஸோட ROG Strix X570 கேமிங் X570 சிப்செட் மதர் போர்டு. பொதுவாக நீங்கள் பிசி பில்ட் பண்ணுறீங்க AMD 5000 சீரிஸ் யூஸ் பண்ணாலும் சரி 3000 சீரிஸ் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு 570ன்றது தேவையே கிடையாது. 550C சிப்செட்டே எனஃப் தான். பட் நீங்கள் Gen 4 SSD போடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு B550ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் Gen 4 தான் ஒர்க் ஆகும். பட் இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் Gen 4 போட்டுக்கலாம். அதனால தான் வந்து X570 பெட்டர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மதர் போர்டு ஆக்சரிஸ்லாம் இருக்கும். ஓரம் வச்சிடலாம். ஆக்சுவலா ஆசஸோட மதர் போர்ட்லயே இதை டாப் டயர்னு சொல்ல முடியாது. X570ல கொஞ்சம் பிரீமியமான மதர் போர்டு. இந்த பிசி பார்த்தீங்கன்னா கவாசி கவர்னஸ் வந்து ஆசஸ் ட்ரை பண்ணிருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நம்ம மதர் போர்ட்ல வந்து ப்ராசஸர் பண்ணணும். ஸோ நாம இந்த பில்டுக்கு யூஸ் பண்ற ப்ராசஸர் என்னன்னா AMDயோட Ryzen 9 5950. AMDயோட 5000 சீரிஸ் கன்சூமர் கிரேட்ல பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் ப்ராசஸர் இதுதான். ஸோ இதுக்கு மேல ப்ராசஸர் கிடையாது. AMD கிட்டே கிடையாது கன்சூமர் கிரேட்ல. அண்ட் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75000 ரேஞ்ச். அண்ட் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35000 ரேஞ்ச். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் கூட எந்த ஒரு கூலருமே வராது. ஸோ முதல்ல சேஃபா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ப்ராசஸர் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? RAM. ஸோ இந்த பிசி நாங்கள் யூஸ் பண்ண RAM என்ன சொல்றதுன்னா G-Skillோட Trident RGB 3600 MHz 216GB மொத்தம் 32GB. இது ரேட் கிட்டத்தட்ட ஒரு 15000லேருந்து ஒரு 17000 ரேஞ்ச் இருக்கும். ப்ரைஸ்ன்றது மாறக்கூடியது. அது இந்த டைமில் ரொம்ப ஃப்ளக்சுவேட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டால் பண்ணிடுவோம் ஒன் பை ஒன்னா. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். கையை வெட்டிடும், ஜாக்கிரதையாக பண்ணணும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தா மதர் போர்டு நம்மளோட ப்ராசஸர் அண்ட் இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம முக்கியமான ஒரு விஷயம் SSD. ஆக்சுவலாக இது நார்மல் SSDயில் WDயோட Black SN 850 2TB Gen 4 SSD. இதில் ரீட் ஸ்பீட் மட்டும் பார்த்தீங்கன்னா 7GB/s. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்க கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் NVMe SSD. இந்த SSDயோட பட்ஜெட்லேயே நம்ம ஒரு பிசியை பில்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த SSDயோட ரேட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 38,000 ரூபா. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஆக்சுவலாக WDயோட இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா சாண்டிஸ்க் தான். ஏன்னா சாண்டிஸ்க்கு வந்து WD வாங்கிட்டாங்க. இதில் இருக்க NAND ஃப்ளாஷ் எல்லாமே சாண்டிஸ்கோட NAND ஃப்ளாஷ். இது வந்து ஆல்ரெடி பிசி பில்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம டீம். பட் வீடியோ போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2TB SSDயை நம்மளோட மதர் போர்டில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ எவ்ரிதிங் கோஸ் இன்டு த மதர் போர்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட SSD இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணணும். நம்மளோட SSD போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு NAND ஃப்ளாஷ் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 2 NAND ஃப்ளாஷில் இதில் 2TB வந்து பிரித்து வச்சுருக்காங்க. போட்டாச்சா? நைஸ். இப்போ என்ன பண்ணலாம்னா இருக்கு பாருங்க, தெர்மல் பேட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபில்ம் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் பண்ண வேண்டிய முக்கால்வாசி விஷயம் பண்ணியாச்சு. இப்போ நான் பண்ணதுன்னா இந்த ROG கூலரை வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை ஓர கட்டு முதல்ல இது அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ROG கூலர். ஸோ இது ஒரு 360mm ரேடியேட்டர் ஆக்சுவலாக. இங்கே பாருங்க, ஓப்பன் பண்ணுற டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆசஸ் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா டப்பாலாம் பயங்கர குவாலிட்டியாக இருக்கும், பொருளும் குவாலிட்டியாக தான் இருக்கும். பட் அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் அதிகமாகிடும். அதையும் மைண்டில் வச்சுக்கணும். பாருங்க, 3 ஃபேன் இருக்குது, கூடவே ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, மவுண்டிங் பிராக்கெட், பம்பு, ரேடியேட்டர் எல்லாம். ஓகே சால்ஜி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட பிளான் வந்து முதல்ல இந்த பம்பு வந்து மதர் போர்டில் மாட்டணும். மதர் போர்டையும் பம்பையும் ஒன்றா சேர்ந்து இந்த கேபினெட்டில் மாட்டணும். முதல்ல இந்த கூலரை வந்து ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளோட மவுண்டிங் பிராக்கெட்ஸ் எடுக்கணும். USB Type B கேபிள் கொடுத்துருக்கு, பம்பையும் மதர் போர்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபில்டர் கேபிள், PWM, ARGB கேபிள்ஸ், ஸ்க்ரூஸ், AM4 AMD நமக்கு தேவையானது. இன்ட்ரோட பேக் பிளேட்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதோட பிராக்கெட்டு. பட் இது AMD பிராக்கெட்டா இன்ட்ரோட பிராக்கெட்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோட பேக் பிளேட் இருக்கு இல்லையா, இது கம்பேர் வச்சு பார்த்தோன்னா செட் ஆகல. AMDயோட AM4 பிராக்கெட் ஆல்ரெடி இங்கே இருக்கிறது இன்டெல். ஸோ அதனால வந்து இப்படி கழட்டி எடுத்துடலாம்.
முடிஞ்சிச்சா? ஆக்சுவலாக பம்பை மாட்டணும், ஃபேனை தான் மாட்டணும். நான் ஏன் மாட்டலைன்னா முதல்ல ஓரியன்டேஷன் எப்படின்னே தெரியல, அது கேபினட் மாட்டினா தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபேனை கடைசியாக மாட்டேன் பார்க்குறேன். ஸோ இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆசஸில் கொடுத்து எடுத்து மாட்டிடுவோம். அதே மாதிரினா ப்ரீ அப்ளைடு தெர்மல் பேஸ்ட் வந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை நீங்கள் மாற்ற போகிற வேறு தெர்மல் பேஸ்ட் போட போகிறீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு போடணும். ஒன்று மேலே ஒன்று போட்டிங்கன்னா அது ரெண்டும் வேற ஒரு ஃபிலமெண்ட்டு. ஸோ ரெண்டு ஒன்றா சேர்ந்து என்ன வேறு மாதிரி ஏதாவது ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை போயிடும். இது மாதிரி சீக்வென்ஷியலாக பண்ணாமல் நீங்கள் ஜிக்ஸாகாக பண்ணால் தான் நல்லா இருக்குது. சீக்வென்ஷியலாக பண்ணிங்கன்னா ஒரு சைடு மேலே தூக்கும், இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று. ஜிக்ஸாகாக பண்ணுறது நல்லது எப்பயுமே. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் போடுவோம் மேலே போகிறதா இருந்தால், பட் ரெண்டில் போகிறதா இருந்தால் இப்படி போடுவோம், இல்லை இப்படி போடுவோம். ஸோ அதனால் வந்து எந்த சைடு வரும்னு தெரியாது, அதனால் ஃபேன் மாட்டல. நம்ம கேபினெட்டை பார்த்துட்டு அப்புறம் ஃபேனை மாட்டிக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட மதர் போர்டில் செய்ய வேண்டிய ஒர்க்லாம் முடிச்சாச்சு. நம்ம செய்ய வேண்டிய பேலன்ஸ் என்னன்னா இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணணும். ஸோ அதை வந்து மொத்தமாக இதில் சேர்த்து பண்ணிக்கலாம். வணக்கம் சொல்றீங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிரடி பிசி பில். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமாலய கேபினெட்டை வந்து அன்பாக்ஸ் செய்யலாம். ஏணி போட்டு தான் எட்டி பார்க்கணும் போல, ஏன் மூஞ்சி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி. இது பார்த்தீங்கன்னா பேக் சைட். அகைன் திருப்பின பிரபுக்கு ஒரு கை கொடுங்க பிரபு. இப்படி கையா ஓகே. எனக்கு என்னவோ கேபினெட் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு, பட் ஓகே தான், ஃபுல் டவர் மாதிரி இருக்கு. நான் எதிர்பார்த்த பெருசு இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, கை இருக்கு, இதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். எதிரினா இப்படி இருக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டில் கிளாஸு, இங்கே ஒரு கிளாஸு ஒயிட்டாக தான் இருக்குது, இன்னும் கிளாஸ். ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னா இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த கேபினெட்டோட ரேட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய். உண்மையாக பெரிய அமௌண்ட் தான் அது. 30,000 ரூபாய்க்கு வந்து கேபினெட் வாங்குறது. ஆக்சுவலாக நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அலுமினியம் பாடி. மேலே இருக்க இந்த டாப் கிரில் அண்ட் கீழே இருக்கிறது பேஸு, டஸ்ட் ஃபில்டர்ஸ் உள்ளே பொதுவாக கொடுக்குறது தான். பவர் பட்டன் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஒரு டைப் சி, 4 USB 3.1 இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இதில் 2 தான் கனெக்ட் பண்ண முடியும். மதர் போர்டில் ஒரே ஒரு ஃப்ரண்ட் டைப் தான் இருக்குது. இந்த சைடு வந்து வெர்டிகல் மவுண்ட் பண்ண முடியும். முதல்ல இதை கழட்டும். இங்கே ஒரு அக்ரிலிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்கேன், பட் ஓப்பனாக கொடுத்துருக்கேன். ஃபேனையும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் போல். 4 வந்து 2.5 இன்ச் SSDs போட்டுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 2 ஹார்ட் டிஸ்க் தான் போட முடியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு 4 TB ஹார்ட் டிஸ்க்காக போட்டு ஒரு 2 TB SSD ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 ப்ரீ இன்ஸ்டால்டு நான் RGB ஃபேன்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆசஸோட SMPS போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் டிஸ்பிளே இருக்கும். ஸோ அதனால் அது தெரியறதுக்காக இதை வச்சிருக்காங்க. அண்ட் ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிசி பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ SMPS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 850 வாட் கோல்ட் சர்டிஃபைட் SMPS கூலர் மாஸ்ல போயிருக்கோம். ஆக்சுவலாக பில்டுக்கு வந்து 1000 வாட் போகிறதா வந்து நடந்திருக்கும். 1000 வாட் கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக 850 வாட் வந்து ஒரு 10,000 இருப்பாங்கன்னா 1000 வாட் 20,000 25,000 பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் மைனிங்க்கு அதை யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அது ரேட் அதிகம் அப்படின்றாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 850 வாட்டே வாங்கிட்டோம். கிரைண்டர் பின், சிலிக்கா ஜெல், கேபிள்ஸ் அண்ட் SMPS. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த SMPS வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் முதல்ல நமக்கு என்னென்ன கேபிள்ஸ் தேவையோ அதெல்லாம் இதில் இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு கட்டை போடும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பேக் மட்டும் பண்ணிங்களா, உங்களுக்கே தெரியாது பேக்கை பிளேடு போட்டு ஆட்டி போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். CPU பவர் பின் 8 பின். ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். 24 பின் அகைன் CPU பின். 8 பின் இது ஒன்று போதும். பெரிஃபரல்ஸ் லைக் ஹார்ட் டிஸ்கோட சாட்டா பவர் கேபிள் ஒன்று போதும். இது என்ன பண்ணலான்னா கேபினெட்டில் போட்டுடலாம். இதில் ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, தெரியுதுங்களா? இந்த பிளேட்டை வந்து இப்படி இன்ஸ்டால் பண்ணால் போதும். நம்மளுடைய SMPS வந்து அப்படி உள்ள தள்ளி விட்டுடலாம். இது வந்து இதுக்குள்ளே கொண்டு போயிடலாம். SMPS கனெக்ட் பண்ணியாச்சு. ஹார்ட் டிஸ்க் வந்து உள்ளே போட்டுடலாம். ஃப்ரண்ட் சைடை ஓப்பன் பண்ணலாம் போல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, இங்கே தான் ஹார்ட் டிஸ்க் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்கை வந்து இப்படி கனெக்ட் செய்துவிடும். ஓய் மயூரி வெளியே இருந்து உள்ளே வரணும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து முடிஞ்சிச்சிங்களா? ஸ்க்ரீன் போட்டு முடிய வேண்டியதான். ஒரு ஸ்க்ரூ, 2வது ஸ்க்ரூ பின்னாடி பக்கம். திருப்பி வைக்கிறதுக்கு சாப்பிட்டு வரணும் போல. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டேரெக்டாக வந்து நம்ம மதர் போர்டு கனெக்ட் பண்ண வேண்டியதான். மதர் போர்டை வந்து எங்கே கனெக்ட் செய்ய வேண்டும் என்றால்
இங்கே போடணும். எல்லா ஸ்டாண்ட் ஹவுஸுமே ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால். ஸோ வந்து நம்ம பிரச்சனை இல்லை. முன்னாடி எடுத்து வச்சல அந்த மாதிரி வந்து இதில் மாட்டிடலாம். ஸோ இந்த இது நம்ம ஓர வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்மளோட ரேடியேட்டர் மாட்ட போகிறோம். எப்போ ரேடியேட்டர் மேலே மாட்டுறது அல்லது ஓரியன்டேஷன் வந்து இப்படி வரும். இங்கே பார்த்தீங்களா சார், ஜஸ்ட் ஃபேனுக்கு கூட கவர் கொடுத்துட்றாங்க. உருட்டுகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஓகே சோல்ஜர்ஸ், இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. முதல்ல மதர் போர்டை மாட்டும். பிடிங்க ஒரு இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு த்ரெட் முடிய விட்டது. இதுக்காரம் பொறுமையாக கையில் போட்டுக்கலாம். ஸ்மெல்லே பயங்கரமான ஸ்மெல். கஞ்சா 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 ஆக்சுவலாக புது எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதே ஸ்மெல் அதுலேயே வருது. இப்போ என்ன பண்ணலான்னா நம்மளோட ரேடியேட்டரை மாட்ட வேண்டியது தான். இப்படி போனால் இடிக்கும். ஓகே. ஓ கஞ்சா 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 அந்த வார்த்தையே மண்டியில் ஓடிட்டே இருக்கான். எல்லா கேபிளையும் மேனேஜ் பண்ணலாம். இந்த ஆர்ஜிக்கு தம்ம துண்டு இருக்குது. இதை உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? வரவே மாட்டேங்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பு. என்ன பம்பு? இதை இங்கே கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட மதர் போர்டை மாட்டி விட்டாச்சு. இப்போ மதர் போர்டில் நம்ம எழுதணும்ல, அதை அகைன் நம்ம மாட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு வேலை, கேபிள் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு அற்புதமான விஷயம் காட்ட போகிறேன். ஓ குரலி வித்தையா? செகண்ட். ஆக்சுவலாக இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிம்மர் கேபிள்ஸ், ஆர்ஜிபி கேபிள்ஸ். கேபிளே ஆர்ஜிபி பார்த்தீங்கல்ல. மாணவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு கிராஃபிக்ஸ் கார்டில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி 24 பின் இங்கே இருக்குது. இங்கே வந்து இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இது வரும். ஓகே சோல்ஜர்ஸ், இதை பில் பண்ணி கேபிள் மேனேஜ் பண்ணி முடிச்சுட்டு வரேன். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு. ஓகே சோல்ஜர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆசஸ் இதில் வந்து கவனத்தில் கொள்ளணும். என்ன மேட்டர்னா, CPU பவர் பின் வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன பிளான் பண்ணால் அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும். மதர் போர்டு வந்து இங்கே இருக்குன்னா அதோட ஓட்டை இங்கே இருக்குது. இங்கே பக்கத்தில் இருந்தால் தான் டக்குனு தர முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா பேக் சைடுக்காக மதர் போர்டு பின்னாடி எடுத்துட்டு போயிருக்கேன். அதான் வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் இதுக்கு மேலே பண்ண முடியல. ஏன்னா நிறைய ஆர்ஜிபி மேலே கஷ்டமச்சம் ஆகி போச்சு. பட் ஓகே தான் நினைக்கிறேன். என்ன ப்ரோ, ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, என்னதான் இதை விட கச்சமச்சான்னு பண்ணாலுமே என்ன ஆகுன்னா, இதை வச்சு நம்ம மூடிடலாம். முடிச்சிங்களா? ஸோ டோர் போட்டு மூடியாச்சு. அதெல்லாம் இது செய்யறது பிரச்சனை இல்லை. அந்த ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. ஒரு வழியாக போட்டாச்சு இந்த பக்கம். ஸோ பின்புறத்தை மூடிய பிறகு, சாரி தவறான மீனிங் வந்துடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம பீஸில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இங்கே பார்த்தா நீட்டு நிற்கிது. என்ன இது? ஸோ கிராஃபிக்ஸ் கார்டோட பவர் கேபிள். ஸோ இந்த பீஸி நம்ம யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டுனா RTX 3080 Ti. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 12 GB ஆஃப் GDDR6 இல்லை, GDDR6X மெமரி இருக்கு. ஆக்சுவலாக உள்ள ஒரு ஃபோம் பவர் கேபிள். இதுதான் கிராஃபிக்ஸ் கார்டு. இங்கே பாருங்கள் சோல்ஜர்ஸ். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும். பட் நம்ம வாங்கினது 1,88,000 நினைக்கிறேன். எவ்வளோ ஜெய்காண்டிக்காக இருக்குது. இந்த ஃபின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தடி இருக்குது. 3 ஃபேன், RGB, 2 8 பின். ஆக்சுவலாக வெர்டிகல் மவுண்ட்டும் பண்ணலாம். பட் வெர்டிகல் மவுண்ட் பண்ணோன்னா நம்மக்கிட்ட வந்து Gen 4 PCI ரைஸ் கிடையாது. அதனால் வெர்டிகல் மவுண்ட் பண்ணல. ஆக்சுவலாக இது இடிக்குது ப்ரோ. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப பெருசாகிறதுனால இந்த கம்பியே இதை இடிக்குது. ஆகவே நம்ம பின்னாடி கேளணும். இப்போ பார்த்தீங்கன்னா தள்ளிட்டோமா? இப்போ போகிற தள்ளியாச்சு. இப்போ இன்ஸ்டால் செய்வோம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் கேபிளை கனெக்ட் செய்வோம். முடிந்து விட்டது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷ்டு பிசி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சினிமாட்டிக் பீரோஸை இப்போ பார்க்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீரோல் மாண்டாஜ் பார்த்துட்டு, ஆக்சுவலாக இது வந்து நானும் பிரபு தான் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு கீழே எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி மேலே ஷூட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படி தான் பார்க்கலாம். நம்ம சோல்ஜரோட பிசியில் முதல்ல நம்ம கேமிங் பெஞ்ச் மார்க் சுற்றி பார்க்கலாம். இந்த பெஞ்ச் மார்க் நம்ம 3 கேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று அசாசின்ஸ் கிரீட் வல்ஹாலா, இன்னொன்று RDR2, மூணாவது சைபர்பங்க். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1080p மேக்ஸ் டோட் செட்டிங்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ FPS பார்த்தீங்கன்னா ஆவரேஜா அசாசின்ஸ் கிரீட்ல 103 FPS-உம், RDR2ல 66 FPS-உம், சைபர்பங்க்ல 120 FPS-உம் வருது. இந்த எல்லா கேமுமே DLSS
ஆன் பண்ணாமல் இருக்கிற FPS கவுண்ட். DLSS ஆன் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாகவே FPS வரும். அடுத்ததாக பார்க்க போகிறது ப்ரொடக்டிவிட்டி, ப்ராடக்டிவிட்டி. ப்ரீமியர் ப்ரோ பொறுத்த வரைக்கும் டைம்லைன் பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது. ரெண்டரிங் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக இந்த பிசி நம்மளோட சாம்பிள் வீடியோ ரெண்டர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம பெஞ்ச்மார்க் பண்ணதுலேயே ஃபாஸ்டஸ்ட் டைம் அதை பார்த்தா 1 நிமிஷம் 30 செகண்ட் ரெண்டர் பண்ணிடுச்சு. அண்ட் ஆஃப்டர் ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் பெஞ்ச் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1175 ஸ்கோர்ஸ் கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் தான். அண்ட் பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா CPU ரெண்டரில் 100 செகண்ட்லையும் GPU ரெண்டரில் வெறும் 20 செகண்ட்லையும் நம்மளோட BMW சாம்பிளை ரெண்டர் பண்ணி முடிச்சிருது. ஸோ இந்த பிசியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாக வேற லெவலில் தான் இருக்கு. உங்களுக்கு இது எப்படி தோணுச்சுன்றதை கமெண்ட்ல போடுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் இந்த 4.5 லட்ச ரூபா பிசி கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா. ஸோ அந்த 4.5 லட்ச ரூபா பிசி எப்படி பில்ட் பண்ணோம், இது எப்படி இருக்கு, பெஞ்ச்மார்க்ஸில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்காக தான் நம்மளோட டீம் இருக்காங்க, A2D PC FACTORY. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் இருக்குது. ஸோ கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எப்போ தேவையோ அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லைக் உங்களோட அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. 4 மாதம் அப்புறம் பண்ணுறது இப்பயே கால் பண்ணி வைங்களேன், அது வேலைக்கே ஆகாது. நீங்கள் பிசி பில்ட் பண்ணி பட்ஜெட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்க. சரி ஓகே சோல்ஜர்ஸ், உங்களுக்கு இது மாதிரி எந்த டாப்பிக்கில் வந்து வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல வந்து கமெண்ட்டாக போடுங்க. அந்த டாப்பிக்கில் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் வர அது இருக்கும். பாய்.